ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாழைப்பழத்தோட மருத்துவ பயன்கள் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பழம் சாப்பிடுவதால் எத்தனை பயன்கள் நம்ம உடலுக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழைப்பழம் ஒரு சாதாரண பழ வகையை சேர்ந்ததாக இருந்தாலும் அதோட மருத்துவ குணங்கள் நம்மளை அதிசயிக்க வைக்குது. வாழைப்பழத்தில் உள்ள விட்டமின் B6 ஆனது ட்ரைப்டோபனாக மாற்றப்படுகிறது. இந்த ட்ரைப்டோபன் சீரோட்டோனினாக மாற்றப்படுது. இது நமக்கு அமைதியான குணத்தை தருது. ட்ரைப்டோபன் பின்னர் நியாசினாக மாற்றப்படுது. உடலில் உள்ள ஹார்மோன் குறைபாடுகளை சரி செய்து. வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிக அளவில் இருப்பதால் மூளையின் திறனை அதிகரிக்க உதவுது. நல்ல மனநிலையில் வைத்துக்கொள்ள உதவுது. நரம்புகளை சீராக வச்சுக்குது. பொட்டாசியமானது இரத்த அழுத்தத்தையும் இதயத்தையும் சீராக இயங்க வைக்க உதவுது. நம்ம உடலில் சுரக்கக்கூடிய திரவத்தை சமநிலைப்படுத்துது. உடம்பில் உள்ள செல்களை தூய்மையாகவும் நல்ல ஊட்டச்சத்துடனும் வைத்துக்கொள்ள உதவுது. வாழைப்பழத்தில் காணப்படும் நார்ச்சத்துக்கள் குடலை சீராக வைக்குது. வாழைப்பழத்தில் நம்ம பால் கலந்து சாப்பிட்டாலோ அல்லது தேன் கலந்து சாப்பிட்டாலோ வயிற்று சம்பந்தமான நோய்களை குணப்படுத்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வாழைப்பூவில் விட்டமின் B அதிகமாக இருக்கிறதால இந்த பூவை நீங்கள் அடிக்கடி சமைத்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் வயிற்றுவலி மற்றும் குடல் புண், இரத்த பேதி, மூல நோய் ஆகியவை சரி செய்யுது. வாழைப்பழத்தில் விட்டமின் A, B, B2, C மற்றும் கால்சியம் ஆகியவை இருக்கிறதால உணவை எளிதாக சீரணிக்க செய்யுது. வாழைப்பழம் பித்தத்தை நீக்கக்கூடியதாகவும் இருக்குது. மேலும் உடலில் உள்ள இரத்தத்தின் அளவை அதிகரிக்க செய்யுது. தினமும் நீங்கள் ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஆண்களுக்கு உயிரணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவுது. பெண்கள் வாழைப்பழம் அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு மாதவிடாய் விலக்கு சீராக அமையும். அடிக்கடி வாழைப்பழம் சாப்பிடுவர்களுக்கு குடல் புண் வராது. ஆல்ரெடி நமக்கு குடல் புண் இருந்தாலும் அதை ஆற வச்சிருது இது. மேலும் தோல் பளபளக்கும். வாழைப்பழத்துடன் ஏலக்காய் பொடியை சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா பெரும்பாடு குணமாகும். செவ்வாழைப்பழம் குருதியை அதிகரிக்க உதவுது. மலை வாழைப்பழம் மலச்சிக்கலை போக்குது. பேயன் வாழைப்பழம் அம்மை நோயை குணப்படுத்துது. பச்சை வாழைப்பழம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தருது. நேந்திரம் பழம் சருமத்தை பளபளப்பாக்குது. மொந்தன் வாழைப்பழம் உடல் வறட்சியை போக்குது. நாட்டு வாழைப்பழம் குடல் புண்ணை ஆற்றுது. இந்த மாதிரி ஹெல்த் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.